வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். இதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் மட்டும் உருபு இல்ல. ஆனா இந்த 2 வேற்றுமைகளையும் ஒரே ஒரு வார்த்தை மூலமா நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி பார்க்கலாம் வாங்க. எழுவாய் பற்றி பேசினா அது முதல் வேற்றுமை, அந்த எழுவாயோடவே பேசினா அதுதான் 8ஆம் வேற்றுமை. எழுவாய் அப்படின்னா ஏதாவது ஒரு பெயரை குறிப்பதுதான் எழுவாய். இப்ப கண்ணன், மாலா, மரம், மின்விசிறி, புத்தகம், இந்த மாதிரி ஒரு பெயரை குறித்தால் அது எழுவாய். இப்ப இங்க பாருங்க, கண்ணன் வந்தான், கண்ணன் வர்றதை பத்தி நம்ம பேசுறோம், அதாவது ஒரு எழுவாயை பத்தி பேசுறோம். அப்போ கண்ணன் வந்தான் என்பது முதல் வேற்றுமை. இப்போ கண்ணனோடவே பேசினா அதுதான் 8ஆம் வேற்றுமை. கண்ணா வா, இப்போ இது 8ஆம் வேற்றுமை. அடுத்து பாருங்க, மரம் அசைந்தது, இது முதல் வேற்றுமை. இதை எப்படி 8ஆம் வேற்றுமையா மாத்தலாம்? அந்த மரத்தோட பேசினா அதுதான் 8ஆம் வேற்றுமை. மரமே அசைந்தாடு, இது 8ஆம் வேற்றுமை. குயில் கூவியது, இது முதல் வேற்றுமை. குயிலே கூவு அப்படின்னா இதுதான் 8ஆம் வேற்றுமை. முதல் வேற்றுமையில நம்ம எழுவாயை பத்தி பேசணும் இல்லையா, அதனால முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. 8ஆம் வேற்றுமையில நம்ம எழுவாய் கூடவே பேசணும் இல்லையா, அதனால அதுக்கு விழி வேற்றுமை அப்படின்னு பேரு. விழி அப்படின்னா அலை என்பது பொருள். இப்ப இங்க பாருங்க, இந்த 8ஆம் வேற்றுமையில எல்லாம் அந்த எழுவாய நம்ம கூப்பிடுறது மாதிரியே இருக்கும். கண்ணா வா, மரமே அசைந்தாடு, குயிலே கூவு. இப்படி 8ஆம் வேற்றுமையில ஒரு எழுவாய கூப்பிடுறது மாதிரியே இருக்கிறதுனாலதான், அதாவது அழைப்பது போல இருப்பதால் தான் 8ஆம் வேற்றுமைக்கு வெளி வேற்றுமை அப்படின்னு பேரு. இப்ப அடுத்ததா 2ஆம் வேற்றுமையும் 4ஆம் வேற்றுமையும் எப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம்.